சக்திவேல் அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா, தென்னரசு வந்து ரொம்பவே திருந்திட்ட மாரி பார்த்தீங்கன்னா, ஃபேமிலி கிட்ட நடிச்சிட்டு இருக்காங்க. ஃபேமிலியில எல்லாரும் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. தேனு பார்த்தீங்க அப்படின்னா, கடைக்கு போயிட்டு ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்துட்டுருக்காங்க. அப்போ வந்து தென்னரசு வந்து பார்த்தீங்கன்னா, "நீ எதுக்கு இதெல்லாம் பண்ற? எதுக்கு வெயிட்டெல்லாம் தூக்குற? குடு குடு நான் தூக்கிக்கிறேன்னு" சொல்லிட்டு தேனை வந்து கார்ல வந்து கூட்டிட்டு போறாங்க. இதெல்லாம் பார்த்து வந்து தேனும் பார்த்தீங்க அப்படின்னா, தென்னரசு வந்து முழுசா நம்பிர்றாங்க. அதுக்கப்புறம் ஃபேமிலியில எல்லாரையும் நம்ப வச்சுட்டோம்னு சொல்லிட்டு தென்னரசு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. ஆனா, சங்கர் மட்டும் தென்னரச நம்பவே இல்ல. தென்னரசு மாடியில தனியா இருக்கும்போது, சங்கர் வந்துட்டு, "என்ன தென்னரசு நீ நெனச்ச மாரியே ஃபேமிலி எல்லாத்தையும் நம்ப வச்சுட்ட போல" அப்படிங்கிறாங்க. "என்ன நான் உண்மையெல்லாம் திருந்திட்டேன். நீங்க தான் என்ன நம்ப மாட்றீங்கன்னு" சொல்லிட்டு தென்னரசு வந்து சங்கர் கிட்ட சொல்றாங்க. "எனக்கு தெரியாதா? நீ எதுக்காக ஃபேமிலி கூட சேர்ந்திருக்க? உன்னோட பிளான் என்ன? எல்லாமே எனக்கு தெரியும். நீ வந்து உங்க அப்பாவ தனியா நின்னு ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு, அவங்க கூடயே இருந்து குழிப்பறிக்கணும்னு சொல்லிட்டு தான் நீ வந்திருக்கன்னு" சொல்லிட்டு, தென்னரசோட பிளான்லாம் கரெக்ட்டா சங்கர் வந்து சொல்லிருவாரு. இத கேட்ட தென்னரசுக்கு ரொம்பவே ஷாக் ஆயிரும். என்ன நம்ம பிளான்லாம் அப்படியே புட்டு புட்டு வைக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு. அதனால சங்கர் இருக்க வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க அப்பா சிவபதியும் சரி, அந்த ஃபேமிலில உள்ள ஒருத்தரையும் வந்து தென்னரசுனால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவ லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.